ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி தாங்க செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சுங்க. வாங்க அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். இது வந்து டார்க் சாக்லேட்டும் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்து சுடுதண்ணியில் டபுள் பாயில் மெத்தடில் வந்து இதை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். அது வந்து அதுவாக உருகிற வரையும் இருக்கட்டுங்க. இப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையான முட்டை எடுத்துக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 முட்டை எடுத்தேங்க. 1/2 கிலோவுக்கு தாங்க எடுத்திருக்கேன் 2 முட்டை. இப்போ இந்த 2 முட்டையை எடுத்து நல்லா நம்ம அடித்து விட்டுக்கலாம். 10 நிமிஷமாச்சு இந்த முட்டையை நம்ம அடிச்சுக்கலாங்க. முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ நான் நாட்டு சர்க்கரையும் சாதா சர்க்கரையும் எடுத்து வச்சுருக்கேங்க. இதை அந்த முட்டையிலே சேர்த்து நல்லா வந்து அடித்து விட்டுக்கலாம். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா அடிச்சுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சுங்க. நம்ம வந்து அந்த டார்க் சாக்லேட் நம்ம வந்து உருகட்டுன்னு வச்சுட்டு போனோம்னா நல்லா உருகிருச்சு. இப்போ இதை வந்து சூடு ஆற விட்டு இந்த முட்டையில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதையும் சேர்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் கலக்கி விட்டுறலாம். பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க. வெண்ணிலா எசன்ஸ் 1 மூடி, இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கொக்கோ பவுட்ரு, மைதா மாவு, பேக்கிங் சோடா 3 கலந்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தாங்க மாவை பிரட்டி விடணும். ஒரே எதிரியாக நம்ம வந்து அந்த மாவை கொட்டினோம்னா கலக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்க்கணும். எல்லா மாவும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து கேக்கு டின்னில் வந்து பட்டர் ஷீட்லாம் வந்து கேக்கு செய்கிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. கேக்கு டின்லேயே நான் வந்து பட்டர் வந்து தடவி இருக்கேன். அதே மாதிரி அந்த பட்டர் ஷீட் மேலேயும் நான் வந்து தடவி இருக்கேங்க. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த மாவெல்லாம் ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து நான் வந்து பாதாம் பருப்பு தாங்க
கொஞ்சமாக சீவி போடுறேன். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி இருந்தாலும் முந்திரி சேர்த்துக்கலாம். எந்த நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் அவனில் வைக்க போகிறேன். இப்போ நான் அவனில் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா சூடு ஆற விட்டு நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வேகாத மாதிரி தாங்க தெரியுது அவனில் இருக்கிறப்ப. அது நீங்கள் எடுத்து வெளியே வச்சோன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. பீஸ்லாம் போட்டாச்சு. எடுக்கவே ஒட்டாமல் வந்துருச்சுங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.